புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அமெரிக்க முன்னாள் அதிபர் கென்னடியின் படுகொலை பற்றிய அனைத்து ஆவணங்களையும் வெளியிடப் போகிறேன் என தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் வாக்குறுதி அளித்திருந்தார். இப்போது அதிபராக பதவியேற்றவுடன் அது தொடர்பான கோப்புகளில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு முன் அதிபராக இருந்தபோதும் இதேபோல முன்னாள் அதிபர்கள் மரணம் பற்றிய டாக்குமெண்ட்டுகளை வெளியிடவுள்ளதாக வாக்குறுதி அளித்திருந்தார். இருப்பினும் CIA மற்றும் FBI அழுத்தம் காரணமாக சில ஆவணங்களை அவரால் வெளியிட முடியவில்லை. தொடர்ந்து பைடன் ஆட்சியில் ஆன்லைனில் 13,173 கோப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனால் 3,060 கோப்புகள் வெளியிடப்படவில்லை. அதில் ஜான் கென்னடி, கருப்பின மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த மார்ட்டின் லூதர் கிங் மரணம் பற்றிய ரகசியங்கள் இருக்கலாம் என தெரிகிறது. ட்ரம்ப் வெளியிடப் போகும் ஆவணங்களால் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு மேலான மர்மம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Sir, we have an executive order ordering the declassification of files relating to the assassinations of President John F. Kennedy, Senator Robert F. Kennedy, and Reverend Dr. Martin Luther King Jr. That's a big one, huh? A lot of people are waiting for this for years, for decades. And everything will be revealed. Okay? Give that to RFK Jr. Yes, sir. Okay? Okay, thank you. அமெரிக்காவின் 35வது அதிபராக பதவி வகித்தவர் ஜான் கென்னடி. இவரது குடும்பத்தைச் சேர்ந்த பலர் தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்துள்ளனர். முதலில் ஜான் கென்னடியின் சகோதரி கேத்தலின் 1948 நடந்த விமான விபத்தில் இறந்தார். பிறகு 1963 ஜான் கென்னடி காரில் சென்றபோது டல்லாஸில் ஹார்வி என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜான் கென்னடி கொல்லப்பட்ட 2 நாளில் அவரை கொன்ற டல்லாஸில் ஹார்வியும் கொல்லப்பட்டார். அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலை நடந்ததாக கூறப்பட்டாலும் இந்த கொலைக்கான மர்மம் இன்னும் நீடிக்கிறது. ஜான் கென்னடியை தொடர்ந்து அவரது சகோதரர் டெட் கென்னடியும் 1964 நடந்த விமான விபத்தில் இறந்தார். அவரது இன்னொரு சகோதரர் ராபர்ட் கென்னடி 1968 லாஸ் ஏஞ்சல்ஸில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராபர்ட் கென்னடியின் மகன் டேவிட் கென்னடி 1984 அளவுக்கு அதிகமான மருந்துகளை சாப்பிட்டதால் இறந்தார். ராபர்ட் கென்னடியின் மற்றொரு மகன் மைக்கேல் 1997 நடந்த விபத்தில் இறந்தார். பின்னர் 1999 ஜான் கென்னடியின் மகன் ஜூனியர் கென்னடியும் அவரது மனைவியும் விமான விபத்தில் இறந்தனர். இப்படி அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் கென்னடியின் மொத்த குடும்பமும் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். இதில் உள்ள மர்மங்களை வெளியில் கொண்டுவர புதிய அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். படுகொலை பற்றிய முழு ஆவணங்களை வெளியிடுவதற்கு 15 நாட்களுக்குள் ஒரு திட்டத்தை உருவாக்குமாறு தேசிய புலனாய்வு இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அதிபர் கென்னடியின் படுகொலை குறித்த ஆவணங்களில் சுமார் 50 லட்சம் ஆவணங்கள் பொதுவெளியில் கிடைக்கிறது. அரசால் மறைத்து வைக்கப்பட்டுள்ள 3000 டாக்குமெண்ட்டுகளை வெளியிடுவது ட்ரம்ப் அரசின் திட்டமாக உள்ளது.